தேவனுடைய மகத்துவம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 224வது வேத வினாடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாள் நாம் படிக்கப் போகிற வேத வினா விடை பகுதியின் தலைப்பு வேதத்தில் பிரயாணங்கள். அநேக பேர் பிரயாணப்பட்டதை பார்த்துருக்குறோம். பல விதத்தில் பிரயாணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிரயாணங்களை இந்த நாளிலே கேள்வி வடிவிலே நாம் கேட்க இருக்கிறோம். எல்லாம் எளிதான கேள்வியில் தான், ஆனால் கொஞ்சம் யோசித்து பதிலளிக்க வேண்டும். இந்த நாளின் நிகழ்ச்சிக்குள்ளே போவோம், சரிங்களா? வேதத்தில் உள்ள பிரயாணங்கள், யார் யாரெல்லாம் பிரயாணம் செய்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மைண்டு கொண்டு வாங்க. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் யோசித்து பதிலளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இந்த நாளிலே 15 கேள்விகள் இருக்க போகிறது. முதலாவது கேள்வி சொல்லுவோமா? வெறுங்காலில் பயணம், அழுகை பயணம். வெறுங்காலில் பயணம், அழுகை பயணம். இந்த பயணம் யாரை குறிக்கிறது? யோசித்து பாருங்க. வெறுங்காலில் பயணம், அழுகை பயணம். பொதுவாக வெளியே போகும்போது நம்ம செருப்பு போட்டு போவோம் இல்லையா? ஆனால் இங்கே ஒருவர் பயணிக்கிறார், வெறுங்காலில் பயணிக்கிறார், அழுகையோடு பயணிக்கிறார். படிச்சிருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். ஒரு காரணத்தோடு அவர் வெறுங்காலோடு பயணிக்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டுபிடிங்களேன், பார்க்கலாம். வெறுங்காலாய் அழுது கொண்டே பயணம். ஓகே, இது தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். தாவீது வெறுங்காலாய் மலையின் மேல் நடந்து சென்ற அனுபவம். அவருடைய மகனாகிய அப்சலோம் தாவீது ராஜாவுக்கு எதிராக அவன் திட்டம் பண்ணி கொஞ்சம் பேரை சேர்த்து கொண்டு அவன் ராஜாவாகலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்த வேளையில் தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அவனுக்கு வெறுங்காலாய் நடந்து அழுது கொண்டு எதிர்கொண்டு போனதை நம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஓகே, வெறுங்காலாய் நடந்த இந்த பயணத்தை பற்றி 2 சாமுவேல் 15 அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். ஓகே, தள்ளாடும் வயதில் தவிப்போடு பயணம். தள்ளாடும் வயதில் தவிப்போடு பயணம். இந்த பயணம் எந்த பயணம்? நான் பெரும்பாலான கேள்விகளுக்கு நான் வசன ஆதாரம் கொடுக்க மாட்டேன். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த எளிதான சம்பவங்கள் தான். தள்ளாடும் வயதில் தவிப்போடு பயணம். தள்ளாடும் வயதில் தவிப்போடு பயணம். தவிப்புன்னா நேரடியாக அந்த வார்த்தை வேதாகமத்தில் பயன்படுத்தப்படலை. ஆனாலும் இந்த பயணத்தின் போது அவருடைய உள்ளத்தை எப்படி ஒரு தவிப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு கற்பனையோடு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? தள்ளாடும் வயதில் தவிப்போடு பயணம், அதுவும் 3 நாட்கள் பயணம். ஓகே, இதற்கான விடை என்பது ஆபிரகாம் தன்னுடைய மகனாகி ஈசாக்கை ஆண்டவர் சொன்னபடியே பலியிட கொண்டு சென்ற அந்த பயணம்தான் தள்ளாடும் வயதில் தவிப்போடு பயணம். ஓகே, ஒன்றுமறியாமல் ஓஹோ பயணம். ஒன்றுமறியாமல் ஓஹோ பயணம். ஒன்றுமறியாமல் ஓஹோ பயணம், தண்ணீரில் பயணம். யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமறியாமல் ஓஹோ பயணம். யோசிங்க பார்க்கலாம். ஒன்றுமறியாமல் ஓஹோ பயணம், பழைய ஏற்பாடு. ஒன்றுமறியாமல் அப்படின்னு சொன்னால் விவரம் தெரியாமல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒன்றுமறியாமல் ஓஹோ பயணம். ஓகே, விடை என்பது மோசேயினுடைய பயணம். மோசே குழந்தையா இருக்கும் பொழுது அவருடைய தாய் நாணல் பெட்டி செய்து அதுக்குள்ளே வைத்து நைல் நதியில் விட்ட சம்பவம். ராஜா எல்லா குழந்தைகளையும் கொல்லணும்னு சொல்லி சட்டம் போட்டதை நம்ம அறிவோம். தன்னுடைய குழந்தைய அப்படியே அந்த நாணல் பெட்டியில் செய்து அதுக்குள்ளே வச்சு நதியில் அனுப்புகிறாங்க. அப்போ பார்வோனுடைய குமாரத்தை அதை கண்டு எடுத்த அனுபவத்தை நம்ம தெரியும், அப்படி தானே? அப்போது ஒன்றுமறியாமல் ஓஹோ பயணம் என்பது மோசேயினுடைய அந்த குழந்தை பருவத்தில் நைல் நதியிலே சென்ற அந்த பயணம். ஓகே, 4வது கேள்விக்கு செல்வோம். இயற்கை ஏசியோடு பயணம். இயற்கை ஏசியோடு பயணம். பெரும்பாலும் நம்ம பயணிக்கும் பொழுது பல பேருக்கு இந்த ஏசி பயணம் பிடிக்கும், அப்படி தானே? ஏசி பஸ், ட்ரெயினில் ஏசி,
அப்படியே பயணிப்பாங்க. இங்கே இயற்கை ஏசியோடு பயணம் சூப்பராக இருந்திருக்கும். இயற்கை ஏசியோடு பயணம் எங்கே பார்க்கலாம்? என்ன சம்பவத்தை இந்த கேள்வி உள்ளடக்கிறது? இயற்கை ஏசியோடு பயணம் ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம், சாட்சி, பழைய ஏற்பாடு. ஓகே, இஸ்ரவேலர் செங்கடலை கடந்து சென்ற அனுபவம். 2 பக்கமும் கடல் அப்படியே நிற்குது, நடுவில் அவங்க கடந்து போகிறாங்க. அப்போ எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், எவ்வளோ குளிராக இருந்திருக்கும் பாருங்கள். அப்போது ஏசியோடு பயணம், இயற்கை ஏசியோடு பயணம் என்பது இஸ்ரவேலர் செங்கடலை கடந்து சென்ற அனுபவம். ஓகே, எதிரியின் எரிச்சலோடு வெற்றி பயணம். எதிரியின் எரிச்சலோடு வெற்றி பயணம். அதாவது ஒரு எதிரி, அந்த எதிரிக்கு இருக்கிற எரிச்சல், ஆனால் அவனோட தான் பயணிக்கிறதுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. எதிரியின் எரிச்சலோடு ஒரு பயணம். எப்படி இருந்துக்கும் பாருங்க. அவருக்கு ஆண்டவர் அந்த பயணத்தை ஏற்படுத்தினார். அந்த எதிரி எவ்வளோ சூழ்ச்சி பண்ணான், ஆனால் கடைசியில் அவன் தான் அந்த பயணத்துக்கு அழைச்சிட்டு போகணும் இந்த மனிதனை. ஓகே, விடை என்பது எஸ்தர் புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா? மொர்தெக்காய் ரதத்தில் வைத்து அலங்கரிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட அனுபவம். சரிங்களா? இதை யாருக்கு கூட்டு போனது அப்படின்னு சொன்னால், இந்த மொர்தெக்காய்க்கு எதிராக சூழ்ச்சி செய்த ஆமான். ஆமான் அந்த மொர்தெக்காயை கூட அழைத்து செல்கிறார், சுற்றி வருகிறார். சரிங்களா? இதுதான் எதிரியின் எரிச்சலோடு வெற்றி பயணம் அப்படிங்கிறதுக்கான விடை. ஓகே, 6வது கேள்வி செல்வோம். எழுதப்பட்ட பிரயாணம். எழுதப்பட்ட பிரயாணம் அப்படின்னா என்ன? இந்த பிரயாணம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னதாகவே எழுதப்பட்டது. அது உரைக்கப்பட்டது தீர்க்க தரிசனமாக. எழுதப்பட்ட பிரயாணம். இது புதிய ஏற்பாட்டு சம்பவம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். எழுதப்பட்ட பிரயாணம். இது ஒரு களிப்புள்ள ஒரு பிரயாணம், ஒரு கூக்குரலின் ஒரு பிரயாணம். ஓகே, விடை என்பது இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி சென்ற அந்த பயணம். சரிங்களா? அது தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா கழுதை குட்டி மேலே ஏறி வருவார் அப்படின்னு சொல்லி அங்கே தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதன்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் பவனி வந்ததை நம்ம பார்க்குறோம். எல்லோரும் சத்தம் போட்டு கூக்குரலிட்டு தாவீது குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி அவங்க வஸ்திரங்களை விரிக்கிறாங்க, இலைத்தலைகள்லாம் விரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, எழுதப்பட்ட பிரயாணம், இயேசு கிறிஸ்துவின் கழுதை குட்டின் மேல் ஏறி சென்ற அந்த பிரயாணம். ஓகே, 7வது கேள்விக்கு செல்லுவோம். முன்தூதன் செல்ல பின் பிரயாணம் பாய்த்த அனுபவம். இந்த பிரயாணத்தில் பாருங்க, முன்தூதன் சென்று வாய்த்த பிரயாணம். சரிங்களா? முன் தூதன் சென்று வாய்த்த பிரயாணம். பழைய ஏற்பாடு ஒரு முக்கியமான காரியம், வாய்த்த சம்பவம். அதில் ஒரு ஆசீர்வதித்தபடியே தூதன் முன்னர் போனார் அப்படிங்கிறத அங்கே மையப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பிரயாணம் சென்றவர் மையப்படுத்துகிறார். சரிங்களா? முன்தூதன் பிரயாணம் செல்ல வாய்த்த அந்த பிரயாணம். இந்த பிரயாணம் தெரியுங்களா? ஓகே, ஆபிரகாமுடைய மகனாய் ஈசாக்கு பெண் கொள்ள எலியேசர் என்ற ஊழியக்காரன் புறப்பட்டு சென்ற அனுபவம். தூதன் முன்னதாக சென்று போய் காரியத்தை வாய்க்கப்படின அந்த சம்பவத்தை தான் நம்ம அதில் பார்க்கலாம். சரிங்களா? 7வது கேள்விக்கான விடை இங்கே அந்த எலியேசர் சென்ற அந்த பிரயாணம். ஓகே, 8வது கேள்வி, அதிவேக பயணம். அதிவேக பயணம் வேதாகமத்தில் அப்படி ஏதாவது நடந்திருக்குதா? அதிவேக பயணம், வேகமான ஒரு பயணம். அது ஏதோ ஒரு வாகனத்தில் கிடையாது. இப்போல்லாம் வாகனம் கிடச்சிருச்சுன்னா சின்ன பசங்க கூட சில நேரத்தில் வேகமாக வந்து போகிறாங்க. சரிங்களா? இங்கே ஒரு வேகமான ஒரு பயணம், ஆனால் அது தேவன் அனுமதித்தது.
அது ஒரு பாதுகாப்பான பயணம் தான், சரிங்களா? ஆனால் வாகனத்தில் கிடையாது, வேற எதுலையும் கிடையாது. அதிவேக பயணம். ஓகே, அந்த கந்தாகை மந்திரியை, கந்தாகை போலுக்கு அந்த மந்திரியை சந்திப்பதற்காக இந்த பிலிப்பு போன அந்த சம்பவம் என்ன, அந்த எத்தியோப்பிய மந்திரி அவனை சந்திப்பதற்கு பிலிப்பு வந்து ரதத்தோடு சேர்றதுக்கு போறாரு பார்த்தீங்களா? ரதத்தோடு சேரன்னா அது எவ்வளவு வேக பயணமாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் அதிவேக பயணம். ஓகே, 9வது கேள்வி, வெகுமதிகளோடு பெண்மணி பயணம். வெகுமதிகளோடு பெண்மணி பயணம், சரிங்களா? ஒரு பெண்மணி பயணிக்கிறாங்க, வெகுமானத்தோடு வெகுமதிகளோடு பயணிக்கிற அனுபவத்தை பார்க்கலாம். எங்க இது? வெகுமதிகளோடு ஒரு பெண்மணி பிரயாணம். ஓகே, எல்லாம் ஈஸியான சம்பவங்கள் தான். ஓகே, விடை என்பது என்ன அப்படின்னு சொல்லினா, தாவீதை சந்திக்கிறதுக்காக அபிகாயில் போறாங்க. தன்னுடைய கணவனை காப்பாற்றுறதுக்கு ராஜாட்ட போயிட்டு மன்றாடுவதற்காக, தாவீதிட்ட போயிட்டு மன்றாடுவதற்காக அவங்க வெகுமதிகளோடு சென்றார்கள். உயர்தர மதிப்புடைய அந்த தின்பண்டங்களோடு சென்றதை நம்ம பார்க்குறோம். அதில் திராட்சை கொலை, அந்த அத்திப்பழ அடை, இதோடலாம் அவங்க எடுத்து செல்றதை நம்ம பார்க்குறோம், சரிங்களா? வெகுமதிகளோடு பெண்மணி பயணம் என்பது அபிகாயிலுடைய பிரயாணம். தடுக்கப்பட்ட பிரயாணம், ஒருவருடைய பிரயாணம் தடுக்கப்பட்டது, எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். தடுக்கப்பட்ட பிரயாணம் எதுக்காக தடுக்கப்பட்டதுங்கிறதையும் நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம், அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அடிக்கடி பார்க்குற ஒரு காரியம். தடுக்கப்பட்ட பிரயாணம், யாருடைய பிரயாணம் தடுக்கப்பட்டது? அதாவது தேவன் அனுமதிக்காமல் இருக்கிற ஒரு பிரயாணம், அதனால அந்த பிரயாணம் தடுக்கப்பட்டுச்சு. பழைய ஏற்பாட்டில் தான். கண்டுபிடிச்சிங்களா? தடுக்கப்பட்ட பிரயாணம். நான் வேக வேகமாக ஆன்சர் சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பாஸ் பண்ணிவிட்டு பதில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு நீங்கள் வரலாம், சரிங்களா? ஓகே, தடுக்கப்பட்ட பிரயாணம் என்பது பிலேயாமுடைய பயணம். அந்த பிலேயாம் இஸ்ரேல் ஜனங்களை சபிப்பதற்காக பண ஆசையோடு சென்ற அனுபவம். அதில் நமக்கு தெரியும், கழுதை வந்து அப்படியே நிற்கிது சந்தில் போகாதபடிக்கு. அப்போது கழுதையை அவர் அடிக்கிறார், ஏன்னா தூதன் அங்கே நிற்கிறார், தடுக்கிறார், சரிங்களா? அதை அறியாமல் கழுதையை போய் இந்த பிலேயாம் அடித்த கதையை நம்ம அறிவோம், சரிங்களா? அப்போது தடுக்கப்பட்ட பிரயாணம் பிலேயாமுடைய பிரயாணம். ஓகே, 3 நாள் பயணம், முகமறியாத பயணம், போகும் போக்கில் பயணம். என்ன 3 காரியங்களை சொல்கிறேன். 3 நாள் பயணம், முகமறியா பயணம், போகும் போக்கில் பயணம். அப்படின்னு என்ன? பிரயாணம் 3 நாள், முகமறியா பயணம்னா யாரையும் இவரும் பார்க்க முடியாது, இவரும் யாரையும் பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு பயணம். போகும் போக்கில் பயணம், இவருடைய கண்ட்ரோலில் கிடையாது, சரிங்களா? இது எந்த பயணமாக இருக்கும்னு யோசித்து பாருங்க. 3 நாள் பயணம், முகமறியா பயணம், போகும் போக்கில் பயணம். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பயணம் இது. சொல்லப்போனால் ஒரு சிரமமான பயணம் இது. இந்த பயணத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு அவர். சரி, இது யோனாவுடைய பயணம். 3 நாள் இரவும் பகலும் மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா, அவர் முகமறியா பயணம் அப்படின்னா அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறத யாரும் பார்க்க முடியாது. என்ன, அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. அதே போல போகும் போக்கில் பயணம், மீன் எங்கே போகிறாரோ அங்கே தான் போக முடியும். அதுதான் விடை. யோனா என்பது விடை. ஓகே, 12வது கேள்வி, வெகுமதியோடு திரும்பி வந்த பயணம். வெகுமதியோடு போன பயணத்தை நம்ம அபிகாயில் சம்பவத்தில் படித்தோம். வெகுமதியோடு திரும்பி வந்த பயணம், வெறுமையாய் போய் வெகுமதியோடு திரும்பி வந்த அனுபவம், அந்த பயணம் எது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். வெகுமதியோடு திரும்பி வந்த பயணம், ரொம்ப அருமையான ஒரு பயணம். போனது ஒரு காரணத்துக்காக, ஆனால் திரும்ப ஒரு பெரிய கிஃப்ட், அதாவது வந்து ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட், ஒரு பொறுப்போடு வந்த ஒரு பயணம்.
சரிங்களா? மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஓகே, விடை என்பது சவுல். சவுல் தன் தகப்பனுடைய கழுதை காணாமல் போகும் பொழுது அதை தேடுவதற்காக போறாரு. அந்த பிரயாணத்தில் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு திரும்பி வர்ற அந்த அனுபவத்தை பார்க்குறோம். அப்போது வெகுமதியோடு திரும்பி வந்த பிரயாணம், அது பழைய ஏற்பாட்டில் சவுலுடைய பிரயாணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, 14வது கேள்வி, விசுவாசம் சோதிக்கப்பட்ட அதிர்வு பிரயாணம். விசுவாசம் சோதிக்கப்பட்ட அதிர்வு பிரயாணம். அதிர்வுனா கொஞ்சம் அப்படி பயமுறுத்துகிற ஒரு பிரயாணம். அந்த பிரயாணத்தில் விசுவாசம் சோதிக்கப்பட்ட அது ஒரு பிரயாணம். இது புதிய ஏற்பாடு, நமக்கு தெரிஞ்ச காரியம்தான். இது எல்லாமே ஏன் நான் கதையாக சொல்லி முடிக்கிறேன், வசந்த் சொல்லல அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பிரபலமான சம்பவங்கள். விசுவாசம் சோதிக்கப்பட்ட அதிர்வு பயணம். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விசுவாசம் சோதிக்கப்பட்ட அதிர்வு பிரயாணம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சீசர்கள் படகுல செல்றாங்க. இயேசு கிறிஸ்து படுத்து தூங்குறாரு. காற்று அடிக்குது, படகு அமிழத்தக்கதான அலைகள் வருகிறது. அப்போ அமிழ்ந்து போகிறோங்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்தினதை பார்க்குறோம். ஆண்டவர் அவங்களை பார்த்து அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்கிறார், ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று ஆண்டவர் கேட்குறத பார்க்குறோம். சரிங்களா? விசுவாசம் சோதிக்கப்பட்ட அதிர்வு பிரயாணம். அந்த அதிர்வான நேரத்தில் சீசருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. ஓகே, கடைசி கேள்வி, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வெற்றி பயணம். ஒரு வெற்றி பயணம் நீங்கள் படிக்கலாம். வெற்றி பயணம் பழைய ஏற்பாட்டில் வெற்றி பயணம் எளிதான கேள்விதான். வெற்றி பயணம் எது? ஓகே, விடை என்பது அந்த இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்ட அந்த அனுபவம். விடமாட்டேன்னு சொல்லி பார்வோன் கடினப்படுறதை பார்க்குறோம். அதன் பிறகு ஆண்டவர் அவருடைய பிரயாணத்தை வாய்க்கை செய்யத்தக்கதாக ஒரு வெற்றியை கட்டளையிட்டார். அவங்க அங்கிருந்து வெற்றியாக புறப்பட்டு வந்த அந்த பிரயாணம். அதன் பிறகு நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். இருந்தாலும் அந்த சம்பவத்தை உள்ளடக்கியது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட அந்த சம்பவம், அதுதான் வெற்றி பயணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த நாளில் 15 கேள்விகள் வேதத்தில் பயணம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம படித்தோம். உங்கள் எல்லாருக்கும் பிரோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலையும் நம் ஆண்டவர் கூட வருகிறார். இந்த 2024ஆம் வருஷத்தில் ஆண்டவர் இந்த 11 மாத பிரயாணத்தில் நம்ம கூட வந்திருக்கிறார். இனிமேலும் ஆண்டவர் கூட வருவார். புது வருடத்திலும் ஆண்டவர் கூட வருவார். தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. நம்முடைய பயணத்தில் ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு நம்ம நடந்து போகணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருவாராக. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அடுத்த வேதாகம போட்டிக்கான நாள் சீக்கிரமாக சொல்லப்படும். நீங்கள் ஆயத்தமாக படிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய நாம் மேம்படுவதாக. நன்றி, வணக்கம்.